ஹலோ கைஸ், வெல்கம் பேக் கோடிங் கைஸ் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் பேட்டர்ன் இன் C++ அந்த கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். இதில் பேசிக்ஸ்லேருந்து காம்ப்ளிகேட்டட் லெவல் வரைக்கும் வந்து எல்லா பேட்டர்னையும் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து சிம்பிளாக ஸ்கொயர் ஸ்டார் பேட்டர்ன் வந்து எப்படி வந்து ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பேட்டர்னை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டர்ன் கான்செப்ட் வந்து எவ்வளோ சிம்பிள் சொல்லிட்டு கண்டிப்பாக புரியும். இதிலிருந்து இது சிம்பிள் தானே, இதுலேருந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பேட்டர்னை வந்து ஒரு வீடியோவாக பார்க்கலாம். இன்றைக்கி ஸ்கொயர் ஸ்டார் பேட்டர்னை வந்து எப்படி வந்து ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்கொயர் ஸ்டார் பேட்டர்னா எப்படி எந்த ஃபார்மேட்டில் இருக்கும்? ஸோ ஸ்கொயர் ஸ்டார் பேட்டர்னுங்கிறது இப்படி தான் இருக்கும், கரெக்டாக? இது வந்து பார்க்க ஸ்கொயர் மாதிரி இருக்குது. இது வந்து ஸ்டாரால் எல்லாமே வந்து ஸ்டாரால் வந்து பிரிண்ட் ஆகிருக்கனால ஸ்கொயர் ஸ்டார் பேட்டர்ன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பேட்டர்னை வந்து நம்ம ஈஸியாக வந்து எப்படி வந்து கொண்டு வரது, மெமரிஸ்லாம் பண்ண தேவையில்ல. நான் ஒரு டேபிள் காலம் வந்து க்ரியேட் பண்ணுறேன். அதை பேஸ் பண்ணி தான் அந்த டேபிள் காலம் க்ரியேட் பண்ணி தான் நான் எல்லா பேட்டர்னையும் வந்து கொண்டு வரேன். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ இதில் வந்து பேசிக் அந்த டேபிள் காலம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? டேபிள் காலம் க்ரியேட் பண்ணுறதுக்கு 3 வேரியபிள் தேவை. அது என்னென்ன வேரியபிள்னா n, i, jங்கிற 3 வேரியபிள். இப்போ இதில் என்னங்கிறது என்னென்னா வந்து இப்போ நான் இதை 5 சொல்லிட்டு நான் என்டர் பண்ணனா எனக்கு இது மாதிரி பேட்டர்ன் வரணும். எப்படி 5 சொல்லிட்டு என்டர் பண்ணால் இது மாதிரி பேட்டர்ன் வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எத்தனை லைன்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 லைன்ஸ் இருக்குது. ஸோ நான் 5 சொல்லி என்டர் பண்ணால் எனக்கு இது மாதிரி பேட்டர்ன் வரணும். 6 சொல்லிட்டு என்டர் பண்ணால் இது கூட இன்னொரு லைன் வந்து இங்கே எக்ஸ்ட்ராவாக வந்து ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆகணும். அதே போல் மேலேயும் வந்து 1 2 3 4 5 6 இங்கேயும் 6 ஸ்டார்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிற மாதிரி இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன்ல. ஸோ இது மாதிரி வரணும். அதுவே நான் சின்ன நம்பர் கொடுத்தேன்னா 2 சொல்லி கொடுத்தேன்னா 2 rows 2 காலத்துக்கு வந்து எனக்கு ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ அதை மீன் பண்ணுறது தான் என்ன. ஐங்கிறது ரோவை ரெப்ரசென்ட் பண்ணுறது. நான் இங்கே ரோவை வந்து 0th ரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். 0th ரோ, இது ஃபஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ, இது 4th ரோ. நீங்கள் இதை வந்து ஃபஸ்ட்டு ரோவாகவும் இதை வந்து இந்த ஃபஸ்ட் ரோ இருக்கிறது நீங்கள் வந்து செகண்ட் ரோவாகவும் இதை வந்து தேர்ட் ரோவாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது மாதிரி எடுத்தால் கண்டிஷனில் எந்த இடத்துல சேஞ்சஸ் பண்ணணும், இல்லைனா உங்களுக்கு இது ஈஸியாக இருக்குது, நான் இதே போல் ஃபஸ்ட்டு நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா அதில் என்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் அப்போ உங்களுக்கு புரியும். ப்ரோக்ராமில் என்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு கூட சொல்கிறேன். ஸோ ரோவை மீன் பண்ணுறது தான் வந்து ஐங்கிற வேரியபிள். என்னன்னா வந்து எத்தனை லைனுக்கு வந்து பேட்டர்ன் வேணும். ஐங்கிறது ரோவை ரெப்ரசென்ட் பண்ணுறது, ஜேங்கிறது காலத்தை ரெப்ரசென்ட் பண்ணுறது. காலத்தை ரெப்ரசென்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறத விட 0th ரோவில் எத்தனை ஸ்டார்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு, ஃபஸ்ட் ரோவில் எத்தனை ஸ்டார்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு, செகண்ட் ரோவில் எத்தனை ஸ்டார்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு, அந்த ஸ்டார்ஸோட கவுண்ட்லாம் வந்து இந்த ஜேங்கிற வேரியபிள் மூலமாக வந்து நம்ம எழுதுவோம். இப்போ டேபிள் காலம் கிரியேட் பண்ண பாருங்க. n, i, j 3 வேரியபிள் தானே. ஸோ 3 வேரியபிள் எடுத்துனா என்னங்கிறது இங்கே என்ன 1 2 3 4 5 சொல்லிட்டு வந்துட்டா எனக்கு இது மாதிரி வந்து நம்பர்ஸ் இது மாதிரி பேட்டர்ன் வந்து பிரிண்ட் ஆகுமா. ஸோ 5ங்கிறத 5 டைம்ஸ் எழுதுறேன். 1 2 3 4 5. இதை மட்டும் நல்லா இந்த கான்செப்ட் எப்படி எழுதுறேன்னு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்றுமே இல்லை, இங்கே எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அதை எடுத்து அப்படியே சேஞ்சஸ் இல்லாமல் எத்தனை லைன் இருக்கோ அந்த அத்தனை லைனுக்கும் 5 சொல்லிட்டு எழுதிட்டேன். ஒருவேளை இங்கே 6 லைன்ஸ் இருந்துச்சுன்னா 6ன்னு சொல்லிட்டு 6 டைம்ஸ் எழுதியிருப்பேன். ஓகேங்களா? ஐங்கிறது நான் என்ன சொன்னேன், நான் எப்பவுமே வந்து 0th ரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் 0th நான் எழுதுறேன். நீங்கள் ஃபஸ்ட் ரோலேருந்து எழுதணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் ரோலேருந்து இங்கே 1 சொல்லிட்டு எழுதிக்குவேன். பட் நான் என்னோட கான்செப்ட் வைஸ் வந்து 0th ரோலேருந்து எழுதுறதுனால இது 0th ரோவா. 0th ரோவில் சரி இங்கே ஸ்டார் வரணும். 0th ரோவில் ஜேங்கிறது என்ன, காலம்ஸ் சொல்கிறத விட 0th ரோவில் எத்தனை ஸ்டார்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மீன் பண்ணுறது தான். 0th ரோவில் எத்தனை ஸ்டார் இருக்குது, 1 2 3 4 5 ஸ்டார் இருக்கா. ஸோ 5ங்கிறத இங்கே எழுதிறேன். ஓகேவா? ஃபஸ்ட் ரோவில் எத்தனை ஸ்டார் இருக்குது, இதுலேயும் வந்து 5 தான் இருக்குது. ஸோ 5 சொல்லிட்டு எழுதிட்டேன். ஓகேங்களா? செகண்ட் ரோ அதுக்கு நேராக 5 இருக்குது. செகண்ட் ரோவுக்கும் 5 ஸ்டார்ஸ் இருக்குது. தேர்ட் ரோவுக்கும் 5 ஸ்டார்ஸ் இருக்குது. 4th ரோ அது நேராகவும் வந்து 5 ஸ்டார்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இவ்வளோ தான். ஸோ நான் வந்து டேபிள் காலம் க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த டேபிள் காலம் க்ரியேட் பண்ணிவிட்டு எப்போவுமே வந்து ni அந்த 2 வேரியபிளை விட்டுடுவீங்க. கடைசியாக இருக்குல்ல ஜேங்கிற வேரியபிள், இதுக்கு மட்டும் நீங்கள் லாஜிக் கண்டுபிடிப்பீங்க. ஒருவேளை இங்கே ஸ்பேசஸே இல்லை, ஸ்பேசஸ் இல்லைனா எப்படின்னா வந்து முன்னாடி வந்து எந்த ஸ்பேஸும் இல்லை, ஸ்டார்டிங்கே வந்து ஸ்டாரில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எந்த ஸ்பேஸும் இல்லை. ஒருவேளை ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா இங்கே சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இங்கே இது மாதிரி டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்பேஸ் அதுக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு எஸ்ங்கிற ஒரு வேரியபிள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கிரியேட் பண்ணுவீங்க. அது வந்து போக போக கொஞ்சம் காம்ப்ளிகேட் ப்ரோக்ராமாக பார்ப்போம். அப்போ உங்களுக்கு புரியும் அது எதனால் ஸ்பேஸ் வந்து அது எப்படி வந்து யூஸ் பண்ணுறது, அந்த வேரியபிள் வந்து எப்படி மென்ஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு இதை மறந்துடுங்க. இப்போ ஸ்பேஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ ஜேக்கு இந்த மாதிரி வேல்யூ கிடச்சிருக்கா. இந்த ஜேங்கிற வேல்யூ என்னோட வேல்யூ ஐயோட வேல்யூ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி, அதாவது ஆட் சப்ராக்ட் பண்ணி என்ன மட்டும் வச்சுட்டு இந்த ஜேவோட வேல்யூ கொண்டு வர முடியுமா, இல்லை ஐயோட வேல்யூ மட்டும் வச்சுட்டு இந்த ஜேவோட வேல்யூ கொண்டு வர முடியுமான்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். இந்த லாஜிக் மட்டும் கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த பேட்டர்னுங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இது மட்டும் தான் நீங்கள் யோசிக்க வேண்டிய வேலை. இதெல்லாம் வந்து டயக்ராமை பார்த்து இந்த டேபிள் காலம் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த லாஜிக் கொண்டு வரீங்களா, இது மட்டும் தான் கொஞ்சம் யோசிக்கணும்.
இப்போ பாருங்களேன், இப்போது NIJ இங்கே பார்த்தீங்கன்னா ஜேவோட வேல்யூ 5 இருக்குது, இங்கே என்னோட வேல்யூ 5 சொல்லிட்டு இருக்கு. வேறு நம்பர் ஏதாவது மாறி இருக்கா? இல்லை. என்னோட வேல்யூ எது போல் இருக்கோ அதே போல் தான் ஜேவோட வேல்யூ இருக்குது. ஸோ ஜேக்கு நான் லாஜிக் என்னென்ன எழுதுறேன், ஜேக்கான லாஜிக்கு JN சொல்லிட்டு எழுதிடுறேன். ஓகேங்களா? இந்த எண்ணுங்கிறது தான் வந்து நான் இதுக்கான ஃபைண்ட் அவுட் பண்ண லாஜிக். இது வந்து எங்கே அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ப்ரோக்ராமில் காட்டுறேன். ஒருவேளை NIJ இது போல் எனக்கு வந்து ஒரு பேட்டர்ன், ஏதோ ஒரு பேட்டர்ன், இதுவும் வந்து ஒரு எக்ஸிஸ்டான பேட்டர்ன் தான். இது போல் ஒரு பேட்டர்ன்லேருந்து எனக்கு வந்து நம்பர் கிடச்சிருக்கு. அதாவது எண்ணுங்கிறது 5 லைன்ஸ் இருக்குது. ரோஸ் வந்து 0லேருந்து நான் மென்ஷன் பண்ணி 0லேருந்து 4 எழுதியிருக்கேன். ஜேங்கிறது ஃபஸ்ட் லைனில் வந்து 5 ஸ்டார்ஸும், அதாவது 0th ரோவில் 5 ஸ்டார்ஸும், ஃபஸ்ட் ரோவில் 4 ஸ்டாரும், செகண்ட் ரோவில் 3 ஸ்டார்ஸும், தேர்ட் ரோவில் 2 ஸ்டார்ஸும், ஃபஸ்ட் ரோவில் 1 ஸ்டாரும், அதாவது இங்கே சைடில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன்ல, இது போல் கிடச்சிச்சுன்னா நான் இதுக்கான ஜேவோட லாஜிக் வந்து எப்படி கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இங்கே வந்து என்னோட வேல்யூ ஜேவோட வேல்யூ ஃபஸ்ட் லைனில் வந்து சேமாக இருக்குது. ஸோ இதுக்கு நான் அப்படியே வந்து ஜேவோட லாஜிக் என் சொல்லிட்டு எழுதிடக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே சேமாக இருக்குது. ஸோ இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். பட் இங்கே 4 இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்களேன் இங்கே 5 தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே மேட்ச் ஆகலை. ஸோ மேட்ச் ஆகிற மாதிரி நான் வந்து இதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாருங்கள். இங்கே ஜேவோட வேல்யூ 4 இருக்குது. இந்த 4ங்கிற வேல்யூ இது தனியாவோ இது கூட ஆட் பண்ணியோ இல்லை சப்ராக்ட் பண்ணியோ எப்படி கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு பாருங்கள். நீங்கள் யோசிக்க வேண்டிய இதில் தான் இருக்குது. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன், N-I சொல்லிட்டு எழுதி N-Iங்கிற ஃபார்முலா வந்து லாஜிக் வந்து அப்ளை பண்ணுறேன். இங்கே பாருங்கள் N-I 5 - 0 5 தான். ஸோ இது எனக்கு கிடைக்கிறது கரெக்டாக. இங்கே பாருங்கள் இங்கே 4 சொல்லிட்டு இருக்குது. இந்த லாஜிக் வைஸ் இதை அப்ளை பண்ணி பார்க்குறேன். N-I 5 - 1 4. ஸோ இதுவும் கிடைக்குது. 5 - 2 3. ஸோ இந்த லாஜிக் வைஸ் பார்க்க போனால் எனக்கு இந்த நம்பரும் கிடைக்குது. 5 - 3 2, 5 - 4 1. ஸோ எனக்கு இந்த பேட்டர்னுக்கான லாஜிக் வந்து இது, இந்த பேட்டர்னுக்கான லாஜிக் வந்து எனக்கு இது மாதிரி கிடைக்குது. ஓகேங்களா? இது எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரோக்ராமில் காட்டுறேன். இது வரைக்கும் எந்த கன்ஃபியூஷனும் இல்லைல்ல. இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சிம்பிள் C++ ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். C++ ஃபைல் நேம் வந்து ப்ரோக்ராம் டெமோன்னு சொல்லி, எக்ஸ்டென்ஷன் வந்து .cpp. இப்போது இந்த பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணுறதுக்கு தெரியுதுல்ல, இந்த பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன வேரியபிள் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். NIJ நான் என்னோட வேல்யூ 5 சொல்லி கொடுத்துட்டேன். எனக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து வரணும்னு சொல்லிட்டு இது போல் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன்னா. ஸோ இது எல்லாமே இன்டீஜர் வேரியபிள் தானே. ஸோ இன்ட்டு n = 5 சொல்லி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் என்ன வேரியபிள், என்னோட வேல்யூ வந்து 5 சொல்லி கொடுத்தா எனக்கு இது மாதிரி பேட்டர்ன் வரணும். IJன்னு சொல்லிட்டு 2 வேரியபிள் இருக்குல்ல, I, J. ஓகேவா? இது வரைக்கும் எனக்கு டவுட் இல்லைல்ல. ஸோ லைன் பை லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பேட்டர்ன் பிரிண்ட் ஆகும்னா எனக்கு 2 ஃபார் லூப் வந்து தேவை. எதனால் 2 ஃபார் லூப்னா, இது பார்க்குறதுக்கு வந்து 2 டைமென்ஷனல் மாதிரி தானே இருக்குது. எப்படி வந்து நீங்கள் ஒரு மேட்ரிக்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும்னா வந்து 2 டைமென்ஷனல், அதாவது 2 ஃபார் லூப்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அது போல் வந்து இதுக்கு வந்து 2 ஃபார் லூப்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ அவுட்டர் ஃபார் லூப்பில் வந்து என்ன ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் வந்து என்னங்கிறது இங்கே வந்து நீங்கள் வேல்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் எந்த வேல்யூ பார்க்குறீங்க, ஐயோட வேல்யூ தானே பார்க்குறீங்க. ஐயோட வேல்யூங்கிறது 0ல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 4 வரைக்கும் வருது. ஸோ நான் இங்கே வந்து ஃபார் லூப் ஃபார் ஐங்கிற வேல்யூ எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், 0ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்ல. ஸோ 0ன்னு எழுதிட்டு அது எது வரைக்கும் வந்து நடக்கணும், I <4. 4ங்கிறது நம்ம டேரெக்டாக வந்து 4 சொல்லிட்டு நீங்கள் எழுதிடக்கூடாது. என்னோட வேல்யூ வச்சு தான் வந்து இங்கே ஐயோட வேல்யூ வந்து ஒரு வேல்யூவாக நீங்கள் செக் பண்ணுவீங்க. ஸோ ஐயோட வேல்யூ வந்து டேரெக்டாக ஐ வச்சு அப்படியே 4 சொல்லிட்டு எழுதக்கூடாது. என்னோட வேல்யூ வச்சு தான் ஐயோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுது. இப்போ இங்கே என்னோட வேல்யூ 6 இருந்துச்சுன்னா ஐயோட வேல்யூ இங்கே என்ன வரைக்கும் வந்திருக்கும், 5 வரைக்கும் வந்திருக்கும். ஸோ இங்கே 5 இருக்கும்போது 4 வருது. ஒருவேளை இங்கே 6 இருந்துச்சுன்னா இங்கே 5 சொல்லிட்டு வந்திருக்கும். ஸோ நான் இதை வந்து சிம்பிளாக வந்து I <n சொல்லிட்டு எழுதிடுறேன். கரெக்ட் தானே? ஏன்னா என்னோட வேல்யூ இங்கே 5 இருந்துச்சுன்னா இங்கே 4 வரைக்கும் பிரிண்ட் ஆனால் போதும். ஸோ அதனால் வந்து I <5 சொல்லிட்டு எழுதிடுறேன். ஓகேங்களா? அப்புறமா வந்து இது வந்து ஐயோட வேல்யூ வந்து எப்படி வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு போகுது, ஒரு வேல்யூ தானே இன்க்ரிமெண்ட் ஆகுது. இங்கே 0 இருக்குது, இங்கே 1 இருக்குது, அப்புறமா இங்கே 2 இருக்குது, 3 இருக்குது, அப்புறமா 4 இருக்குது. ஒரு வேல்யூ தானே ஸோ இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ I++ சொல்லிட்டு எழுதிடுறேன். ஓகேங்களா? ஓகே. இப்போது இதுவே வந்து இங்கே ஐயோட வேல்யூ வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராம் வந்து ஃபஸ்ட்டு முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இது போல் நான் கொடுத்துட்டா எனக்கு இந்த 4th லைன் வரைக்கும் ரோஸ் வந்து ஒரு லைனாக வந்து ரீட் பண்ணுற மாதிரி வந்து நான் இப்போது இதுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன். அதாவது 4th லைன் வரைக்கும் ரீச் ஆகிற மாதிரி மட்டும்தான் வந்து லாஜிக் எழுதியிருக்கேன். தவிர ஒரு லைன்லேயும் வந்து ஸ்டார் பிரிண்ட் ஆகணும்ல, அந்த லாஜிக் நான் இன்னும் எழுதலை. அது எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபார் லூப் கான்செப்ட் வந்து அதனால தான் வந்து
கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இஃப் எல்ஸும் ஃபார் லூப்பும் எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு எடுத்தேன். அந்த வீடியோ பார்க்கலாம், கீழே லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போது 5 லைன்லையும் ரீச் ஆகிற லாஜிக் மட்டும் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டார்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணணும்ல, ஸ்டார்ஸுங்கிறது நம்ம எதன் மூலியமாக வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், இந்த ஜேங்கிற வேல்யூ மூலியமாக தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ ஃபார் ஜே ஈக்குவல் டு ஜேங்கிற வேல்யூ வந்து நான் காலத்தோட வேல்யூ வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். 0th காலம், ஃபஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம், ஃபோர்த் காலம் சொல்லிட்டு இது மாதிரி எடுத்துப்பேன். ஸோ நீங்கள் 1ன்னு எடுத்தாலும் அதுவும் எப்படி சேஞ்சஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஜேங்கிறது 0லேருந்து எடுத்துருக்கணும், சரி எடுத்துகிட்டு ஜேங்கிறது 0ன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கணும். 0ன்னு எழுதிட்டு ஜே லெஸ் தென் இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து எந்த லாஜிக் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க, இந்த லாஜிக் தானே ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க. ஸோ அந்த லாஜிக் எடுத்துகிட்டு வந்து இங்கே அப்ளை பண்ணுறேன். எதுவுமே இல்லை, இங்கே இருக்க 0 i லெஸ் தென் என்னங்கிறது இந்த நம்பருக்கு இது ஒரு வேல்யூ கம்மியாக இருக்கிறதால இது மாதிரி எழுதுறீங்க. இந்த இடத்துல எப்படி எழுதுறீங்க, நீங்கள் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணிங்களா அந்த லாஜிக் எடுத்து இங்கே அப்ளை பண்ணுறீங்க. நான் இந்த லாஜிக்கும் இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன், பேட்டர்ன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் ஜேவும் வந்து இப்போ ஜேவோட வேல்யூவும் பார்க்க போனீங்கன்னா இங்கே 0th ரோ, சாரி இங்கே 0th காலம், இது ஃபஸ்ட்டு காலம், இது செகண்ட் காலம், இது தேர்ட் காலம், இது ஃபோர்த்து காலம். ஸோ ஜேவோட வேல்யூ இந்த பேட்டர்னில் பார்க்க போனீங்கன்னா ஒரு நம்பரை தான் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு போகுது. நீங்கள் இந்த நம்பரை பார்க்காதீங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஜேவோட காலம் இது 0, இது 1, இது 2, இது 3, இது 4. ஓகேங்களா. ஸோ ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிறதுனால ஜே ப்ளஸ் சொல்லிட்டு எழுதிடுறேன். ஓகேங்களா. இது போல் இருந்துச்சுன்னா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும், ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகணும்ல. ஸோ எனக்கு ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகணும்ல. ஸோ சி அவுட் ஸ்டார் சொல்லிட்டு எழுதிடுறேன். ஓகேங்களா. ஸோ இது போல் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இது எது போல் ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு பாருங்களேன். ஐயோட வேல்யூ 0, சரிங்களா. 0 லெஸ் தென் என்னோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு இருக்குது 5 சொல்லிட்டு. ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறதுனால இதுக்குள்ளே வருமா, இதுக்குள்ளே வந்துட்டு ஜேவோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு இருக்குது 0 லெஸ் தென் என்னோட வேல்யூவும் இந்த லாஜிக் வைஸ் பார்க்க போனால் என்னோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு 5. ஸோ கண்டிஷன் வந்து ட்ரூ. கேஸ்குள்ளே வருமா, கேஸ்குள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார் வந்து ஃபஸ்ட்டு டைம் பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகிட்டு இந்த கண்ட்ரோல் எங்கே போகும், இதில் இருந்து டேரெக்டாக எங்கே போகுமா, ஜேவோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போது ஜேவோட வேல்யூ 0 இருக்குது 1 சொல்லிட்டு ஆகும். 1 லெஸ் தென் 5ங்கிறது கண்டிஷன் ட்ரூ. ஸோ செகண்ட் ஸ்டார் பிரிண்ட் ஆகும், தேர்ட் ஸ்டார் பிரிண்ட் ஆகும், ஃபோர்த் ஸ்டார் பிரிண்ட் ஆகும், ஃபிஃப்த் ஸ்டார் பிரிண்ட் ஆகும். ஃபிஃப்த் ஸ்டார் பிரிண்ட் ஆகும்போது ஜேவோட வேல்யூ என்ன இருக்குன்னா, இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார் பிரிண்ட் ஆகும்போது ஜேவோட வேல்யூ 0 இருக்குது, அப்புறமா 1 சொல்லிட்டு இருக்குது, அதுக்கப்புறம் 2 சொல்லிட்டு இருக்கும், இங்கே 3 சொல்லிட்டு இருக்கும், இங்கே 4 சொல்லிட்டு இருக்கும். 4லேருந்து இது பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் ஜேவோட வேல்யூ வந்து 5 சொல்லிட்டு ஆகும். கரெக்டாக. 5 லெஸ் தென் 5ங்கிறது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிறதுனால இந்த கண்டிஷனுக்குள்ளேயே வராமல் டேரெக்டாக இங்கே இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு ஐயோட வேல்யூ 0லேருந்து 1 ஆகும். 1 ஆகிட்டு 1 லெஸ் தென் 5ங்கிறதும் கண்டிஷன் ட்ரூ. ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆகிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக இந்த லூப்புக்குள்ளே நுழையுதில்ல. ஸோ மறுபடியும் ஜேவோட வேல்யூ வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு 0 லெஸ் தென் 5ங்கிறது கண்டிஷன் ட்ரூ. அதே போல் இந்த 5 ஸ்டார்ஸும் வந்து அப்படியே பிரிண்ட் ஆகும். பட் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இங்கே 5 ஸ்டார் பிரிண்ட் ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் லைனில் தான் இந்த 5 ஸ்டார் இருக்குது. கரெக்டாக. நான் அப்படியே இந்த லாஜிக்கை வந்து நான் இதை கமெண்ட் பண்ணிடுறேன். இதை கமெண்ட் பண்ணிவிட்டு நான் அப்படியே பில்ட் அண்ட் ரன் சொல்லிட்டு கொடுக்குறேன். அவுட்புட் உங்களுக்கு தெரியுதா? இங்கே பார்த்தீங்கன்னா 0 1 தான் இருக்குது. அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த 5 ஸ்டார் வந்து கரெக்டாக இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. பட் நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகாமல் அப்படியே கண்டினியூவாக வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த நெக்ஸ்ட் லைனில் வந்து பிரிண்ட் பண்ணணும்ல, அதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு இந்த கேஸ்க்கு நெக்ஸ்ட் லைனில் சி அவுட் எண்ட் லைன் இது போல் மட்டும் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த லைனை மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு வந்து இந்த பேட்டர்ன் அப்படியே கிடைக்கும். இப்போ அவுட்புட் வரும், நான் காட்டுறேன் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். 5 rows 5 காலத்துக்கு அப்படியே ஸ்டார்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிருக்கா. இது எப்படி நடக்குதுன்னா, இந்த கேஸ் வந்து ஸ்டார்டிங்கில் ஐயோட வேல்யூ 0வாக இருக்கும் பொழுது உள்ளே வருமா, ஃபஸ்ட்டு 5 ஸ்டார்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிடுமா. பிரிண்ட் ஆனதுக்கப்புறமா இந்த கேஸை விட்டு வெளியே வரும். வெளியே வந்துட்டு நீங்கள் இந்த லைன் கொடுக்காம இருந்தால் டேரெக்டாக இந்த லைனுக்கு போயிட்டு 1 சொல்லிட்டு ஐயோட வேல்யூ மாறிட்டு 1 லெஸ் தென் 5 சொல்லிட்டு அப்படியே கண்டினியூவாக இந்த ஸ்டார் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கும். பட் இந்த கேஸ் ஃபால்ஸ் ஆகும்போது அதுக்கு நெக்ஸ்ட் லைனில் எண்ட் சொல்லிட்டு தரும்பொழுது ஒரு நியூ லைன் வந்து கிரியேட் பண்ண சொல்கிறேன். இந்த லைனை வந்து எண்ட் பண்ண சொல்லிட்டு நியூ லைன் வந்து கிரியேட் பண்ண சொல்கிறேன்னா, ஸோ அது மாதிரி கிரியேட் ஆகும்போது இங்கே பாயிண்ட் பண்ணியிருக்க கர்சர் வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு வந்து மூவ் ஆகிருக்கும். மூவ் ஆகிட்டு ஆஸ் யூஷுவல் எப்படி நடக்குமோ அதே போல் வந்து லாஜிக் நெக்ஸ்ட்டும் வந்து 5 ஸ்டார் வந்து பிரிண்ட் பண்ண சொல்லலாம். ஸோ இந்த 5 ஸ்டாருங்கிறது பக்கத்திலே பிரிண்ட் ஆகாமல் நெக்ஸ்ட் லைனில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ இது வந்து எக்ஸிக்யூஷன் எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக தான் வந்து எப்படி வந்து நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு லைனாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் நீங்கள் இவ்வளோலாம் யோசிக்க தேவையில்ல.
நீங்கள் வந்து இந்த டேபிள் காலம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா, இதுலேருந்து டேரெக்டாக வந்து இந்த லாஜிக் வந்து எப்படி எழுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். மோஸ்ட்லி இந்த லைன் வந்து எப்போவுமே சேஞ்ச் ஆகாது. இங்கே எழுதிட்டீங்களே, இதுவுமே வந்து எங்கேயும் சேஞ்ச் ஆகாது. இந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் கண்டுபிடிக்கிற லாஜிக் எடுத்துன்னு வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போது ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் இது மாதிரி எழுதணும்னு சொல்லிட்டேன். ஒருவேளை நீங்கள் வந்து ரோஸ் வந்து நான் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டேன், காலேஜும் நான் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டேன், ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி நினச்சிங்கன்னா இங்கேயும் ஒன் சொல்லி சேஞ்ச் பண்ணுவீங்களா? இங்கே லெஸ் தென் இருக்கிறத லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னு சொல்லிட்டு மாற்றிட போகிறீங்க. ஓகேவா? அதே போல் ஜேவோட வேல்யூ வந்து நான் காலத்தோட வேல்யூ வந்து ஜீரோத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டேன், ஒன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு நினச்சிங்கன்னா ஜே ஈக்குவல் டு 1 சொல்லி எழுது, ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n சொல்லிட்டு தந்துடுங்க. அது போல் எடுத்தால் தான் இதுக்கும் அதுக்கும் கேஸ் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும். ஸோ அது போல் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா இது மாதிரி சேஞ்சஸ் பண்ணாலும் சேம் பேட்டர்ன் தான் வந்து பிரிண்ட் ஆக போகுது. பாருங்கள், 5 rows 5 columns சொல்லிட்டு சேம் பேட்டர்ன் தான் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கே கண்டிஷன் வந்து சேஞ்ச் பண்ணிடணும், அவ்வளோதான். ஓகேங்களா? நான் எதை ரெஃபர் பண்ணால் ஜேங்கிறது வேல்யூ, ஐங்கிற வேல்யூலாம் வந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். உங்களுக்கு வந்து எது இஷ்டம் இருக்கோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. பட் நான் வந்து இந்த கான்செப்ட்டில் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கனால நான் வந்து இதிலே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த கேஸ்க்கு வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம்ல. ஸோ இந்த கேஸ்க்கான லாஜிக் வந்து நான் எங்கே போய்ட்டு அப்ளை பண்ணணும், இந்த கேஸ்க்கான லாஜிக் எடுத்துகிட்டு வந்து இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். அதே போல் இந்த கேஸ்க்கான லாஜிக் எடுத்துகிட்டு வந்து இங்கே நான் அப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? n-i சொல்லிட்டு இங்கே நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு நான் இதை பில்ட் அண்ட் ரன் சொல்லிட்டு கொடுக்குறேன். நான் அவுட்புட் காட்டினால அந்த மாதிரி பேட்டர்னே வந்து இந்த ஃபார்மெட்டும் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், நான் அவுட்புட் வந்து சைட்லேயே வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டினேன்ல, அதே போல் பேட்டர்ன் வந்து இங்கே வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. தெரியுதுல்ல? இங்கே முன்னாடி வந்து எந்த ஸ்பேசஸும் இல்லை. ஸோ அதனால் எஸ்ங்கிற இந்த வேரியபிள் வந்து யூஸ் பண்ணல. ஸ்பேசஸ் வந்துச்சுன்னா அந்த எஸ்ங்கிற வேரியபிள் வந்து யூஸ் ஆகும். அது எப்படி வந்து யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த பேட்டர்னில் பார்க்கலாம். இப்போ என்னங்கிறது ஒரு டைம் வந்து யூசர் வந்து ஒரு வேல்யூ கொடுக்கலாம்ல. ஸோ அதனால் வந்து நான் இங்கே என்னங்கிறத ஒரு யூசர்கிட்ட இன்புட் வாங்குற மாதிரி வந்து நான் ப்ரோக்ராம் எழுதுறேன். அதாவது சி அவுட் என்டர் n வேல்யூ, இது சின்ங்கிறது யூசர்கிட்ட இன்புட் வாங்குற மாதிரி. எந்த வேல்யூ வாங்க போகிறேன், n வேல்யூ தானே வாங்க போகிறேன். ஸோ இது போல் கொடுத்துறேன். இது போல் கொடுத்துட்டு பில்ட் அண்ட் ரன் சொல்லி கொடுத்துட்டு என்டர் n வேல்யூ நான் 10 சொல்லி கொடுத்தேன்னா இன்வெர்டட் ஹாஃப் பிரமிட் பேட்டர்ன் வந்து 10 லைனுக்கு ஏற்ற மாதிரி வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். நீங்கள் வந்து நம்பர்ஸ் வந்து கவுண்ட் பண்ண பார்த்தீங்கன்னா 10 லைன்ஸ் இருக்கும். இங்கே லாஜிக்கை நான் இந்த லாஜிக் ஏற்ற மாதிரி இங்கே எழுதிட்டு பில்ட் அண்ட் ரன் சொல்லி கொடுத்துட்டு என்டர் n வேல்யூ 20 சொல்லி கொடுத்தோன்னா ஸ்கொயர் ஸ்டார் பேட்டர்ன் வந்து 20 லைன்ஸ்க்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? நம்ம யூஸ் பண்ணியிருக்க மெத்தட் வந்து ஜென்ரிக் மெத்தட் தான். அது வந்து n ஈக்குவல் டு 5 இருக்கும்போது மட்டும்தான் ஒர்க் ஆகும் அப்படிலாம் இல்லை. எந்த வேல்யூ கொடுத்தாலும் இது வந்து ஒர்க் ஆகும். உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட்டாக இங்கே பேட்டர்ன் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன்ல, இந்த பேட்டர்ன் வந்து எப்படி வளையுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு அசைன்மெண்ட் மாதிரி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்துச்சுன்னா ஓகே, வரலன்னா அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவ்வளோதான். இந்த பேட்டர்ன் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இதில் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இது போல் மேலும் பல வீடியோஸ்க்கு நம்ம சேனல் கோடிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ.